சென்னையில் பள்ளி மாணவிகள் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகளின் பெற்றோர் கவனமாக இருக்க வேண்டும் என தேசிய குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரியான மருத்துவர் ஹேமபிரியா எச்சரித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அவர் அளித்த நேர்காணலில் பெண் குழந்தைகளிடம் திடீரென மாற்றங்கள் தெரிந்தால் உடனடியாக கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். இந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸை ஒரு ப்ராஸ்டியூஷனில் கொண்டு போய் நிறுத்துறாங்க அப்படின்னா மணி மைண்டட் மட்டும்தானா? இதை தாண்டி என்ன இருக்கு? வணக்கம். இது நிஜமாவே ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான். எங்களுக்கு மட்டும் இல்லை, ஆனால் எனக்கு என்ன ஒன்றுனா இப்போவாவது இது வெளிச்சத்துக்கு வந்துச்சே அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஏன்னா இது பாலியல் துறையில் குழந்தைகளை ஈடுபடுத்துறது பல வருஷமாகவே நடந்துட்டு இருக்குது. குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மைனர் குழந்தைங்க. இதில் அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது ஒன்று பிடிச்சிருச்சு அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா உடனே இம்மிடியட்டா அவங்களுக்கு யாராவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே அவங்கள அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க இறங்கிடுறாங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்டில் பேரண்ட்ஸ்னால மொபைல் கொடுக்க முடியல, இல்லை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சோர்சஸில் நீ இப்படி எங்கள் கூட மாதிரி நான் சொல்கிற மாதிரி செஞ்சினா நான் உனக்கு மொபைல் வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன் ஆசை காட்டும் போது அவங்களுக்கு அது ஒரு ஃபேண்டசியாக போயிடுச்சு. ஸ்கூல் கோயிங் அண்ட் காலேஜ் கோயிங் ரெண்டு தரப்புமே இந்த மாதிரி 19 வயசுக்குள்ள சிட்டியில் மட்டும் இல்லை, கிராமப்புறங்களே இருக்காங்களா? 40% கிராமப்புறங்கள்ல, 80% சிட்டியில் அதில் இருக்கிறாங்க. அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துலேயும் இப்போ எல்லாமே இந்த கோவிட் டைமில் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம் இப்போ சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கும் இதே பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த குழந்தைங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? ரொம்ப தளர்வா இருப்பாங்க, சோர்வா இருப்பாங்க, கோபம் ஜாஸ்தி வரும், தூக்கம் வராது, எப்ப பார்த்தாலும் மொபைலும் கையுமாவே இருப்பாங்க, எது சொன்னாலும் பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது, ஜங்க் ஃபுட்டா பிடிக்கும், இல்லைன்னா வெளி ஃபுட்டா பிடிக்கும், ட்ரெஸ் பண்ணிக்க ரொம்ப நல்லா பிடிக்கும், ஒரு ட்ரெஸ் இன்னொரு வாட்டி போட மாட்டாங்க, இன்ஸ்டாகிராம்ல தன்னை வெளிப்படுத்திக்க தயங்க மாட்டாங்க, எதுலையுமே ஒரு ஆர்வத்தன்மைன்றது சோசியல் மீடியா தவிர வேற எதுலையுமே ஆர்வத்தன்மை இருக்காது. மற்றவங்க தன்னை பாராட்டி பேசணும்னா பிடிக்கும், ஆனா மற்றவங்க குறை சொன்னா சுத்தமா பிடிக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணி வச்சாலும் இவங்க திருந்த மாட்டாங்க, மறுபடி ஒரு அஃபேர், இதனால தெரிய டிவோர்ஸ், இந்த மாதிரியான பல சிக்கல் இருக்குல்ல. ஸோ இவங்களை சைக்கலாஜிக்கலா ஏதாவது கவுன்சிலிங்கோ இல்லை ட்ரீட்மெண்ட் கொடுத்து வெளியே கொண்டு வர முடியுமா? டெஃபினட்டா பண்ணலாம். அது 25 வயசுக்குள்ள அப்படின்னா 100% நம்ம தெரப்பட்டிக்கலா அவங்கள கவுன்சிலிங் பண்ணி அவங்க மனசுக்குள்ள போய் அவங்க கிட்ட இருக்கிற பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே எடுத்து அவங்க கிட்ட மனசு விட்டு பேசி அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா டெஃபினட்டா அதுக்கு சொல்யூஷன் இருக்கு.